ரைட், ஓகே. 2021ஆம் ஆண்டு 10வது எம்சிக்யூ பிள்ளைகள். அமரா ஒரு ஒற்றை முறை வழியாக்கி கணினியில் நுழைந்து நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைகள். நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணாதான் எங்களுக்கு ஐடியா வரும். ரைட், பாருங்க. அமரா ஒரு ஒற்றை முறை வழியாக்கி கணினியில் நுழைந்து தனது முன்வைப்பின் பணியை செய்வதற்காக ஒரு செய்நிரலை ஆரம்பிக்கின்றார். ஃபர்ஸ்ட்டுக்கு பிரசன்டேஷன் ப்ரோக்ராம் தான் பிள்ளைகள் ரன் ஆகுது. சில தகவல்களை பெற ஒரு வலை மேலோடியையும் திறக்கிறார். இந்த கொஸ்டின் ரெண்டும் ஒரே டைம்ல நடக்குமா அல்லது முன்வைப்பு செயற்பாடு நின்று பிரவுசர் ஆரம்பிக்கப்படுமா? முன்வைப்பு நின்றுதான் சார். ரீசன் என்ன பிள்ளைகள்? இது சிங்கிள் ப்ராசஸர். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணும் சிங்கிள் ப்ராசஸ். அமராவின் முன்வைப்பு செய்நிரலுக்குரிய செயல்முறைக்கு பின்வரும் செயல்முறை நிலைமாறுகை வரிப்படத்தை கருதுக. பாருங்க, புதிய நிலையில் இருந்த பிள்ளைகள் அனுமதித்த என்ற பேர்ல தயாரான நிலைக்கு வருது. தயாரான நிலையில் இருந்த பிள்ளைகள் ஏங்கிற லைனுக்கு கூடாக ஓடும் நிலையை நோக்கி போகுது. எங்கட பார்ஷியல ஷார்ட்டா சொல்லணும்டா ஏஆர் இருக்கும் பிள்ளைகள். இல்லையா? ஓடும் நிலையில் இருந்து பிங்கிற பேர்ல தயாரான நிலைக்கு வருதுண்டா பிஆர் இருக்கும் நிச்சயம். டைம் ஆகும். தென் அப்படியே வந்த பிள்ளைங்களுக்கு ஓடும் நிலையில் இருந்து டிங்கிற அரவுல பிளாக்டுக்கு வருதுண்டா நிச்சயம் உள்ளிட்டு வெளியிட்டு செயற்பாட்டுக்கு காத்திருத்தல். பிளாக்ல இருந்து மீண்டும் ரெடிக்கு போகின்ற பிள்ளைகள் அந்த இன்புட் அவுட்புட் முடித்தல். மேற்கொடுத்த நிலை மாறுகைகளான சில காரணங்கள் தரப்பட்டுள்ளன. ஒன்று அமரா தனது முன்வைப்பை வட்டில் சேமித்து வைக்காங்களாம். வன்வட்டில் சேமிக்கிற பிள்ளைகள் இது நிச்சயம் ஸ்வெப்பிங் தானே? எஸ் பாப். பணிச்சல் முறைமையின் மூலம் முன்வைப்பு செயல்முறையை முறைவழியாக்கி அழகில் ஓட செய்வதற்காக நிரல்படுத்துதல். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமால பிரசன்டேஷனை ரன் பண்றதுக்காக சிபியூல ஓட செய்வதற்காக பிள்ளைகள் ஷெட்யூல் பண்றதா. மூணாவது, பணிச்சல் முறைமையின் மூலம் வலை மேலோடி செயல்முறையை முறைவழியாக்கி அழகில் ஓடச் செய்வதற்கு முன்வைப்பு செயல்முறையை இடைநிறுத்தலாம். இப்போ பிரசன்டேஷன் பிள்ளைகள் இடைநிறுத்துறாங்க, இன்டரப்ஷன். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ப்ராசஸ் நடக்குது தம்பி? அவர் லாகின் ஆகி முதலாவது ரன் பண்ற ப்ராசஸ் என்ன சொல்லுங்க? இந்த கண்டெக்ஸ்ல முதலாவது நடக்கிற ப்ராசஸ் என்ன பிள்ளைகள்? பிரசன்டேஷன். அந்த முன்வைப்பு முடியத்தான் பிரவுசரை ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ் ஆனோ? அழகா சொல்லலாம். முதலாவது முன்வைப்பு ஓடும் நிலையில இருக்கும். பணிச்சல் முறைமையின் மூலம் வலை மேலோடி செயல்முறை முறைவழியாக்கி அழகில் ஓடச் செய்வதற்காக முன்வைப்பு செயல்முறையை இடைநிறுத்தலன்னா பிங்கிற லைன்லான அந்த இடைநிறுத்தல் நடக்கும். எஸ் ஆனோ? இடைநிறுத்தப்பட்டா ஏங்கிற லைனுக்கு 2ஆம் நம்பர் போகும். எப்படி? பணிச்சல் முறைமையின் மூலம் முன்வைப்பு செயல்முறையை முறைவழியாக்கி அழகில் ஓட செய்வதற்காக நிரல்படுத்தல். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இவரை நிரல்படுத்தி தான் அனுப்புவாங்க. எஸ் ஆனோ? பிரசன்டேஷன் பிள்ளைகள் நிரல்படுத்தி அனுப்புறோன்னு திரும்ப ஒரு ஓடிக்கொண்டிருக்க பிள்ளைகள் வெப் பிரவுசருக்காக அந்த ப்ராசஸ் எங்களுக்கு நிப்பாட்டுவாங்க. அப்ப ஏக்கு 2ம் பிக்கு 3 வரணும் இல்லையா? ரைட். முன்வைப்பு வட்டில் சேமித்து முடித்தல். அப்ப இங்க சேமித்து வைத்தல் சேமித்து முடித்தல்ங்கிறது நிகழ்ச்சிக்கான காத்திருத்தல், நிகழ்ச்சி முடித்தல் இல்லையா? அப்ப சொல்லும் எங்களுக்கு கெஸ் பண்ணுவோம். அப்ப சேமித்து முடித்தல்ங்கிறது ஐயோ கம்ப்ளீட் ஆகுது. அப்ப சிங்கிற லைனுக்கு 4 நம்பர் போகணும். கரெக்டா? அப்ப டிக்கு முதலான நம்பர் வரணும். எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஆன்சர். அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் அடுத்த பேஜ் டேபிள் நாங்க பார்த்துட்டோம். பக்க அட்டவணை என்பது எல்லா நினைவக மேற்கோள்களும் செல்லும் கணினியிட வன்பொருள் அழகாம். பேஜ் டேபிள்ங்கிறது ஹார்ட்வேரா? இல்ல. முறைவழியாக்கி பதுக்கு நினைவகங்களில் உள்ள பக்கங்கள் பற்றிய தகவல்களை வைத்துக் கொள்ளும் தரவு கட்டமைப்பண்ணோம். பக்க நகர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய பேஜ் ஸ்வாப்பிங்குக்கு வழிவகுக்கக்கூடிய நினைவகத்தில் உள்ள வன்பொருள் கூறாம். இல்ல.
முறைவழி பக்கங்களின் மெய்நிகர் முகவரியை பௌதிக முகவரியின் படமாக்கல் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய பணிஷியல் முறைமைக்கான தரவு கட்டமைப்பு வருமா இல்லையா அப்படிகள்? எஸ். இந்த லாஜிக்கல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸோட மேப் பண்ண தேவையான டேட்டாவை சேமிச்சு வைக்கக்கூடிய ஓஎஸ்க்கான ஒரு தரவு கட்டமைப்பு தான் யாருங்களுக்கு? பேஜ் டேபிள். 11 கான்சம் 4வது. 12ஆம் கல்விகள் ஆல்ரெடி நாங்க எங்களோட மாடல் பேப்பர்லயே அப்படியான கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம். பாருங்க, ஒரு வட்டின் தொகுதி பருமன் 4 KB ஆகும். ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த வட்டின் கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணையின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. அந்த பகுதியின் மூலம் மை ப்ரோக்ராம் டாட் py கோப்பின் தொகுதிகளும் காட்டப்பட்டுள்ளன. பாருங்க, ஒரு கோப்பின் இறுதி தொகுதி -1 காட்டப்பட்டுள்ளது. ஒரு கோப்பிற்குரிய அடைவு தகவல்கள் கோப்பின் முதலாம் தொகுதி இந்த தொகுதி எண்ணை காட்டுகின்றன. பார்ப்போம், ஃபைல் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்ப்போமா? லிங்க் பண்ணி எங்களுக்கு 100 நம்பர் யார லிங்க் பண்ணுது பிள்ளைகள்? 100வது நம்பரோட இணைக்கப்பட்டது 101வது தொகுதி. அதுல -1 இருக்கு. 103ஆம் நம்பரோட யார லிங்க் பண்ணுது பிள்ளைகள்? 100. அப்ப எங்க இருந்து ஃபைல் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? 103 100 கால் பண்ணா 100 101 கால் பண்ணா 101 -1. எஸ் பாப்பமா. ஒரு தொகுதி 4 KBM இல்லையா? அப்ப எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது பிள்ளைகள் 103ஆம் நம்பர் 100ஆம் நம்பரை கால் பண்ணுது இல்லையா? 100ஆம் நம்பர் 101ஆம் நம்பரை கால் பண்ணுது. அதோட எங்களுக்கு முடியுதே. பயன்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த தொகுதிகள் எத்தனை பிள்ளைகள்? 3 தொகுதி. அப்ப 3 தர 4 KB படி பார்த்தோம்னா ஒதுக்கப்பட்ட மொத்த குரல் யார் பிள்ளைகள்? 12 KB. பாப்பா, பின்னொற்றில் எது மை ப்ரோக்ராம் டாட் py கோப்பின் அடைவு தகவல்களும் மை ப்ரோக்ராம் டாட் py கோப்பிற்கு வட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள இட அளவு முறையை காட்டுவது. அடைவு தகவல் 103, இட அளவு 12 KB. எங்க இருக்கு ஆன்சர்? எஸ். இப்ப ஸ்ட்ரக்சர் பார்த்தா பார்ட் டி வந்திருக்கு எங்களுக்கு 10வது கேள்வியில. ரைட், 10வது கேள்வின்னா எஸ்ஐ பாட்டு இல்லையா? ஸ்ட்ரக்சர்ல பிள்ளைகள் இது எஸ்ஐ பாட்டுக்கு வந்திருக்கு. பாருங்க, பெரும்பாலான நவீன கணனிகளில் முறைவழியாக்கிகள் பலவற்றை தன்னகத்தே கொண்டுள்ளது. அத்தகைய கணனிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைவழியாக்கிகள் பயன்படுத்தத்தக்க ஒரு வழியை விளக்குக. என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? சமாந்திர கணிமை. வெரி குட். ஒன்று சமாந்தர கணித்தல் நடக்கும் போது பல ப்ராசஸ் நடக்குமா இல்லையா? நாங்க படிச்சிட்டோம் பிள்ளைகள். பல ப்ராசஸ பயன்படுத்தி பல ப்ராசஸ ஒருமிக்க செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்ன? சமாந்தர கணிமை இல்லையா? நான் உங்களுக்கு அழகா நினைக்கிறேன் பிள்ளைகள். ஃபுட் சிட்டியில கியூ ஆர்டர் பத்தி சொல்லி நான் விளங்கப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே தம்பி? இப்ப சமாந்தர கணித்தல் நடந்தா ஒன்றுக்கும் மேற்பட்ட சிபியுக்கள் ஒரே டைம்ல இயங்குமா இல்லையா? எஸ். ரெண்டாவது பிள்ளைகள், ஒரே டைம்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகள் நடக்கும்போது நடக்குமா இல்லையா? சொல்லுங்க, ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகள் ஆரம்பிச்சாலும் ஒவ்வொரு பணிகளுக்காக ஒவ்வொரு சிபியு இயங்கப்படுமா இல்லையா பிள்ளைகள்? இயங்கும். ரைட். அடுத்தது பாருங்க, மாணவன் ஒருவன் தன்னிடம் தனி முறைவழியாக்கி உள்ள ஒரு கணினி இருந்த போதிலும் தன்னால் தொடக்கப்படுகின்ற எல்லா பிரயோகங்களுமே ஒரே நேரத்தில் எங்கனம் செயற்படுத்தப்படுகின்றது என உங்களிடம் விசாரிக்கின்றான். உமது விளக்கம் யாதென்று கேட்டிருக்கு. என்ன ஆன்சர்? டைம் ஷேரிங். வெரி குட். ஒன்று டைம் ஷேரிங். வெரி குட்டா. ரைட். இங்க உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், டைம் ஷேரிங்ங்கிறது ஒரே நேரத்துல நாங்க பல பணிகளை தொடங்குகின்ற போது எல்லா பணிகளுக்கு மத்தியில சிபியு சமனான நேரத்தை ஒதுக்கி கொடுக்குமா இல்லையா? மல்டி ப்ரோக்ராமிங் நேரத்துல பிள்ளைகள் வர அந்த மல்டி ப்ரோக்ராமிங்ல நடக்கக்கூடிய பிரதானமான கான்செப்ட் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். எஸ் சொன்னோம். பல ப்ராசஸ் எங்களுக்கு நடந்தாலும் ஒரு ப்ராசஸ் செயலியால் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஏனைய செயல்கள் எங்க காத்திருக்கும்?
பிரதான நினைவகத்தில் காத்திருக்கும். அதுவும் வருமா இல்லையா? வரும். எஸ். தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், மூணாவது கேள்வி. ஒரு கணினியில் பயன்படுத்தத்தக்க பௌதிக நினைவகத்தின் பருமனிலும் பார்க்க பெரிய பருமனுடைய செயல்களாக இருந்தாலும் அதனை அந்த கணினியில நிறைவேற்றலாம். அது எங்கனம் சாத்தியமாகும்? சந்தர்ப்பாளிமம். டேய் சந்தர்ப்பாளியாடா. RAM விட Virtual memory. Virtual memory, sir. Virtual memory. virtual memory. யார் பிள்ளைகள்? virtual memory. அப்ப நாங்க சொல்லலாம், ஒரே தடவையில் நாங்க டிமாண்ட் பேஜிங் ஒரு விஷயம் படிச்சுக்க தெரியுமா? ஆம் சார். அதை வச்சு எழுதலாம். ரைட். அப்ப நாங்க சொல்லலாம் அப்படின்னு பிள்ளைகள், மாய நினைவக உதவியுடன் தேவையான பக்கங்கள் மாத்திரம் பிரதான நினைவகத்திற்கு மேலேற்றப்படுவதிலும் ஏனைய பக்கங்கள் மாய நினைவகத்தில் வைத்திருத்தலும் வருமா இல்லையா? ஓம் சார். அல்லது மாய நினைவகத்தின் உதவியினூடாக பிரதான நினைவகத்தின் கொள்ளளவை விட கூடிய கொள்ளளவுடைய செயற்பாடுகளை நிறைவேற்ற முடியும். இப்படியும் ஒரு எழுதலாமா இல்லையா? இப்படியும் எழுதலாமா இல்லையாடா? ஆம் சார். அடுத்து நாங்க படிச்ச பிள்ளைகள் ஓஎஸ்ட 7 ஸ்டேட் டயக்ராம்ல ஒரு ப்ராசஸ் நியூல இருந்து நேரடியாக இன்னைக்கு மாயத்தை நோக்கி மாற்றப்பட்டு சிபியோட டிமாண்ட் இருந்தா மட்டுமே அந்த சிபியு அந்த ப்ராசஸ் வந்து பிள்ளைகள் எடுக்கும். அது நாங்க சொல்லுவோம் டிமாண்ட் பேஜிங்னு சொல்லி. அப்ப நாங்க என்னன்னு சொல்லலாம், எல்லா செயல்களும் ஒரே தடவையில பிரதான நினைவகத்துக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக தேவையான செயல்களை மாத்திரம் பிரதான நினைவகத்துக்கு கொண்டு வருதலும் ஏனைய செயல்களை மாய நினைவகத்தில் சேமித்து வைத்தலும் வருமா இல்லையா? இப்படி நீங்க எதை எழுதினாலும் சரி. ரைட். மூணாவது கேள்வி பாருங்க. மூன்றாவது கேள்வி, வட்டு இடவசதி ஒதுக்கீட்டுக்காக ஒட்டியுள்ள ஒதுக்கீட்டை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு கோப்பிற்கு தேவைப்படுகின்ற இடவசதியும் பார்க்க இணைந்த கோப்பு ஒதுக்கீடின் போது ஒவ்வொரு கோப்பிற்கும் சற்று கூடுதலாக தேக்கக இடவசதி தேவைப்படுகிறது. அதற்குரிய காரணத்தை விளக்குக. என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? கோப்பு வெரி குட். அடுத்த கோப்பு இடஒதுக்கீட்டில் ஒவ்வொரு தொகுதியும் கோப்பினது உள்ளடக்கத்துக்கு மேலதிகமாக அடுத்த இணைக்கப்பட்ட சுட்டிக்கான சுட்டணையும் சேமித்து வைக்கின்றன. எஸ் சொன்னோம். எனவே ஒரு தொகுதியானது உள்ளடக்கம் மற்றும் சுட்டிகளுக்காக பயன்படுத்தப்படுவதனால் சற்று கூடிய இடம் தேவைப்படும். எழுத முடியுமா இல்லையாடா? இதோட எங்களுக்கு 2021 முடிவு பிள்ளைகள். இப்ப நாங்க பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் வந்து 2022ஆம் ஆண்டு பேப்பர். ரைட். கடும் லேசான கொஸ்டின்ஸ் பேப்பர் பாருங்க பிள்ளைகள். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, கடும் லேசான பேப்பர்லாம் இல்ல. ரைட். நம்ம நினைக்கிற ஓஎஸ்ல பாஸ் இப்ப கஷ்டப்பட்டு சொல்லி ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, ஒரு கணியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற ஒரு செய்நிரலானது ஒரு முறைவழி எனப்படும். எஸ். அத்தகைய ஒரு முறைவழியானது அதன் ஆயுட்காலத்தின் போது பல நிலைகளுக்கிடையே மாறுபடுகிறது. பின்வருவற்றுள் எது ஒரு முறைவழியின் ஒரு சாத்தியமான நிலை மாறுகை வரிசையை சரியாக வகைக்கொள்கிறது? சரியா நம்மோட பார்க்கணுமா? பாப்பமா. முதலாவது புதிய நிலை இருந்த பிள்ளைகள் நெக்ஸ்ட் ரெடி ஸ்டேட் வருமா இல்லையா? வரும். ரெடி இருந்து ரன்னிங் அதுவும் மறந்தானே பிள்ளைகள்? இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. ரன்னிங் ஆன மாதிரி வெயிட்டிங்ன்றது பிளாக் போகலாமா இல்லையா? அப்ப பிளாக்டுக்கு போன அடுத்த கட்டம் ரெடிக்கு தான் போகணும். இப்ப பிளாக்ல இருந்த பிள்ளைகள் உள்ளிட்டு வெளியிட்டு வழங்கெடுத்தா ரெடி. சரி, ரெடி இருந்து ரன்னிங். ஓகே, ரன்னிங் இருந்து டெர்மினேட்டட். சரி தான் எங்களுக்கு முதலாவது முதலாவது பிள்ளைகள். 13வது பாருங்க. பின்வருவற்றுள் எது கணினி பணிச்சல் முறைமையின் ஒரு கொள் பணி அன்று ஓஎஸ்ல தொழில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முறைவழியின் ஒரு பக்கம் ஒரு நினைவக சட்டத்தை ஒரு முறைவழியின் ஒரு பக்கத்திற்கு ஒரு நினைவக சட்டகத்தை தேர்ந்தெடுத்தல். ஒரு பேஜுக்கான ஃப்ரேமை சூஸ் பண்றது தொழிலா இல்லையா? மெமரி மேனேஜ்மெண்ட் தொழில். சுயாதீன அதாவது தற்போது பயன்பாட்டில் இல்லாத நினைவக சட்டங்களின் ஒரு படிநிலை எப்படலாம். அப்படி போனா தமிழிகள் புதிய செயல்களை ஒதுக்கலாம். சரி, ஒவ்வொரு முறைவழிக்கும் ஒரு பக்க அட்டவணை பண்ணல். சரி, வன்பட்டில் உள்ள பைனரி ஃபைல்ஸ் என்ற பயன்பாட்டை மேற்பார்வை செய்து பிள்ளைகள் ஃபைலிடம் பைனரி ஃபைல்ஸை மேற்பார்வை செய்து ஓஎஸ் தொழிலா? இல்ல. நினைவகத்திற்கும் வன்வெட்டுக்கும் முறையே முறைவழிகளை இடைமாற்றுதல் ஸ்வெப்பிங் வரும். சோ ஆன்சர் எங்களுக்கு வராதது பிள்ளைகள் 4வது. 14வது பாருங்க. ஒரு வட்டின்
யா சொல்லுங்க. பைனரி ஃபைல்ஸ் மேற்பார்வை செய்யறது எது சார்? ஓ பைனரி அது ஃபைல்ஸ் எது மேற்பார்வை சொல்லுங்க. பைனரி ஃபைல்ஸ் மேற்பார்வை செய்யறது எதிர் தொழில் சார்? ஓஎஸ் வந்து அந்த தொழிலை மேற்கொள்ளாது. பைனரி ஃபைல்ஸை மேற்பார்வை யாருமே பண்றலையே. பைனரி ஃபைல்ஸை எதுவும் மேற்பார்வை செய்யல. என்ன கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்னைக்கு எது கூட வந்து யூஸ் பண்ணுது? டிரான்ஸ்லேட்டரை ஹெல்ப் கூட. எஸ் நோ? பைனரி ஃபைல்ஸை மேற்பார்வை செய்யற டூல்ஸ் வந்து யாருமே இல்லை. நம்ம டைரக்டா வந்து ஹை லெவல்ல கனெக்ட் பண்றோம். அது நேரடியா டிரான்ஸ்லேட்டர் யாருக்கு மாத்துது? பைனரிக்கு மாத்துது. இது ஓஎஸ்க்கான தொழிலா? இல்லையே. இல்ல சார். ம் ஓகே 14 பாருங்க. ஒரு வட்டின் கட்ட பருமன் பிளாக் சைஸ் வந்து 4 KB. அந்த வட்டின் ஒரு குறித்த நேரத்தில் உள்ள கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணையின் ஒரு பகுதி கீழே காட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதி average.py எனும் கோப்பின் கட்டங்களை தருகிறது. பாத்தீங்களாடா 21ஆம் ஆண்டு அப்படியே க்ளோன் பண்ணி அடிச்சுட்டியா மதியலாம். என்ன பிளாக் நம்பர் மாறுது, அந்த அட்ரஸும் மாறுது பிள்ளைகள். இதான் பாஸ்ட் பேப்பர் பெனிஃபிட். பாருங்களா 200ஆம் நம்பர் 202 லிங்க் பண்ணுது பிள்ளைகள். ஓகே, அப்ப அது லாஸ்ட். 201 200 கால் பண்ணுது. ஓகே. 203 201 கால் பண்ணுது. அதுவும் ஓகே. 204 205 கால் பண்ணுது. 205 எங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். அப்படின்னா இவர் நம்மட கோப்போட வர மாட்டார். கரெக்ட். ஆம் சார். ஃபைல் லிங்கேஜோட வர மாட்டார். இப்போ ஃபைல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்களே கேஸ் பண்ணுங்க பிள்ளைகள். 203 200 என்ன செயின பாருங்க. 203 201 கால் பண்ணுது பிள்ளைகள். 201 யார கால் பண்ணுது? 200 200 கால் பண்ணுது. 200 யார கால் பண்ணுது? 202. அந்த 202 லாஸ்ட். கரெக்டோ? ஆம் சார். அப்ப ஒதுக்கப்பட்ட தொகுதி எங்களுக்கு பிள்ளைகள் 4வது தொகுதி. கேள்வி பின்வருவனவற்றில் average.py கோப்பிற்கான அடைவு பதிவு. அடைவு பதிவு ஸ்டார்டிங் பிளாக் பிள்ளைகள் யார் எங்களுக்கு? 203. அதற்காக ஒதுக்கிய வட்டு வெளி எங்களுக்கு 4 தொகுதி பிள்ளைகள். 4 தொகுதி இருந்ததால 16 KB. சோ எங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் 4வது. ஆனா சில பிள்ளைகள் பாவம் மடத்தனத்துல பாக்குற மாற்றல் என்ன பண்ணுங்க தெரியுமா? எத்தனை தொகுதிகள் இங்க இருக்குன்னு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு 5 தொகுதியானே அதனால 20 கடிச்சு போட்டு 5வது விடைக்கு போட்டு வந்துருவாள். வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆம் சார். 5 தொகுதியிலே பெருமானம் இருக்கு. அப்ப 5ல பெருமானம் இருந்தா அதனால 20. அவங்க எதையும் பார்க்கறதுல எத்தனை பிளாக் இருக்குன்னு பார்த்து போட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி நீங்க முடிவெடுக்கலாம். இது கண்டிகோஸ் அலோகேஷன் இல்ல, லிங்க் அலோகேஷன். எங்கேயும் இருக்கலாம் எங்களுக்கு இணைப்பு. இடையிடையில வேற வேற ஃபைலுக்கான இணைப்புகளும் வரலாம். அதனால லிங்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான் யாரை கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். கண்டிகோஸ் அலோகேஷன். கிளியர்? டவுட் இருக்கோ? கேர்லெஸ்ஸா இருக்காதீங்களா பிள்ளைகள். எதையும் மாற்றல் பற்றாங்க, கொஞ்சம் செய்யணும், நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட். இந்த கொஸ்டின் பிள்ளைகள் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணுமா? ரைட். பாருங்க, ஒரு பயனர் சில பைத்தன் தனிமுறை பாட பயிற்சிகளை பரிசீலிப்பதற்காக தனது தனி முறை வழிப்படுத்தியை கொண்ட ஒரு கணினியில் ஒரு வலை மேலோடியை திறக்கிறார். ஃபர்ஸ்ட்டுக்கு ரன் ஆகுது யாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு ரன் ஆகுது யாரு பிள்ளைகள்? வலை மேலோடி வெப் பிரவுசர். அது டவுட் இருக்கும். ரைட். உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தா விளங்கணும் பிள்ளைகள். நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல நல்லா பாத்துக்கோங்க பிள்ளைகள். முதலாவது ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் இதானே பிள்ளைகள். ஆம் சார். அது எதுக்கு நேர இருக்கு? PWக்கு நேர இருக்கு. கரெக்டா? ஆ சார். ரைட். அப்ப PWன்னா மேபி ப்ராசஸ் வெப் பிரவுசருக்காக போட்டிருக்கலாம். இது கேட்டுமா பாப்போம். அவர் தனது பைத்தன் செய்நிரலில் பணியாற்றுவதற்காக ஒரு உரை தொகுப்பியையும் தொடக்குகிறார். அப்ப சிங்கிள் ப்ராசஸர் கம்ப்யூட்டர்டா ஒன்று நின்று தான் என்னுடைய ஸ்டார்ட் ஆகும். ஆம் சார். அப்ப இவருக்கு நேரைய பாத்தீங்கன்னா பிள்ளைகளுங்களுக்கு நேரைய பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி. இந்த PW எங்களுக்கு நிக்க அடுத்ததாக OS வந்து ரன் ஆகுது. எஸ் ஆனோ? ஆம் சார். எப்படி OS நம்ம நிக்க அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா யார் இருக்கு? POS.
POS. அந்த OS நடந்து அடுத்து எந்த ப்ராசஸ் பிள்ளைகள் ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு? PT Text இருக்கு editor. இல்லையா? T என்பது யாரா இருக்கும்? Text editor. வெரி குட், டெக்ஸ்ட் எடிட்டர். அதுக்கப்புறம் பிள்ளைகள் அதே OS தான் ரன் ஆகுது. அப்ப மீண்டும் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் இல்லையா? Sir. அதுக்கப்புறம் யார் ரன் ஆகுது பிள்ளைகள்? அப்படியே பாருங்க, PW ரன் ஆகுது. ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிடுங்க பிள்ளைகள், ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்து முடியறதுக்கான டைமை கொஞ்சம் பாருங்க. யாருங்க இவ்வளவு டைம் எடுத்திருக்கி, இவ்வளவு டைம் எடுத்திருக்கி, ஆனா இங்க மட்டும் அப்படி கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏதோ சீக்கிரம் இருக்கா இல்லையா? Sir. இவங்க எங்களுக்கு இதுக்கு வந்து பிள்ளைகள் ஓரளவு நேரம் எடுத்திருக்கு, இதுக்கும் சமனான நேரம் எடுத்திருக்கு பிள்ளைகள். அப்ப டைம் அவுட்லாம் அழகா நின்று இருக்கு. இந்த ப்ராசஸும் எங்களுக்கு அழகா நின்று தான் ஒர்க் பண்ணுது, இந்த ப்ராசஸும் நின்று தான் ஒர்க் பண்ணுது. அதுல ஒன்றை விளங்கி எடுங்க பிள்ளைகள். என்னடா ஒரு பிள்ளை எடுக்கலாம் அப்படின்னா இது எங்களுக்கு வெப் ப்ரௌசர் ரன் ஆனது, கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நின்று, தென் டெக்ஸ்ட் எடிட்டர் ரன் ஆகுது, அதன் பிறகு கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நடந்து மீண்டும் எங்களுக்கு யார் ரன் ஆகுதுடா? லெவல பாருங்க, ஹைட் PW வெப் ப்ரௌசர் ரன் ஆகுது. Web browser. ஆனா வெப் ப்ரௌசர் அதுல கம்ப்ளீஷன் டைமுக்கு இடையில நிக்குது. ஒரு பிள்ளை நினைக்கலாம் அப்படின்னா இது நடந்துட்டு போக்கலையா ஒரு நேரம் முடிஞ்சு அது எக்ஸிட் ஆயிட்டு போகலாம் என்று சொல்லி ஒரு பிள்ளை நினைக்கலாம் இல்லையா? Sir. ஆனா ஆனா இதே லெவலுக்கு மீண்டும் வெப் ப்ரௌசர் ரன் ஆகுதா இல்லையா? அப்படின்னா வெப் ப்ரௌசர் எக்ஸிட் ஆகல. அப்ப நிச்சயம் இன்புட் அவுட்புட் எரர் ஏதாச்சும் நடந்திருக்கும். அப்ப ப்ராசஸ் நடந்து கொண்டிருந்த மாதிரி இன்புட் அவுட்புட் எரர் வர உடனே அவர் நின்று மீண்டும் டெக்ஸ்ட் எடிட்டர் நடந்திருக்கு. திரும்ப அவருக்கான டைம் முடிய திரும்ப மீண்டும் இன்புட் அவுட்புட் கிடைச்சிருக்கு போல கிடைக்க மீண்டும் எங்க போயிருக்காரு பிள்ளைகள்? ரன்னிங்கு போயிருக்கார். பாப்போமா? பயனர் வலை மேலோடியை தொடக்கிய கணத்திலிருந்து முறைவழிப்படுத்தி மீது வலை மேலோடி முறைவழி PW, உரை தொகுப்பி PT, பணிச்சல் முறைமை POS ஆகியன தொழிற்படும் விதம் குறிவில் காட்டப்பட்டுள்ளன. ரைட். கால எல்லை ஓயின் போது பணிச்சல் முறைமையினால் PW, PT ஆகிய தொடர்பாக செய்யப்படுகின்ற முக்கியமான தொழில் என்ன? பிள்ளைகளுக்கு தெரியணும் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும். எங்களுக்கு PW, PT கிடையில ஓவால நடக்கிறது கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். எஸ் சொன்னோம். Sir. ஓங்கிற டைம் யாரடா சொல்லுது? கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். அப்ப இந்த ஓயின் போது OS ஆல நடைபெறுகின்ற மாற்றம் என்னன்னு கேட்டா, நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள், சந்தர்ப்ப ஆழிமுறையின் போது தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ப்ரோசஸ் நிறுத்தப்பட்டு அதிர நிலைகள் எல்லாம் அதிர PCBல சேமிக்கப்படும். அதன் பிறகு பிள்ளைகள் ஏற்றப்பட இருக்கிற செயல்களுக்கான தரவுகள் அதன் PCBல இருந்து ஏற்றப்படும். இது நாங்க படிச்சிருக்கோம் இல்லையோ? இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி நாங்க எப்படி எழுதுவோம்? அப்படி சொல்லுங்க. முறைவழி PW-வின் நிலையை அதன் PCBயில் சேமித்தல் வருமா இல்லையா? ஃபர்ஸ்ட் கீங்கிறது யாரு? இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் கீங்கிறது எந்த ப்ராசஸ் பிள்ளைகள்? Web browser. அப்ப நான் சொல்றேன் PW நிலையை அதன் PCBயில் சேமித்தல் வருமா இல்லையா? எஸ். அது ஒரு பிள்ளை இப்படி எழுதலாமா இல்லையா? என்னது? PW செயலை ரெடி ஸ்டேட்டுக்கு கொண்டு செல்ல. இயங்கிட்டு இருந்த மாதிரி டைம் அவுட் ஆன ரெடிக்கு போதானே, அதுவும் OS தானே அப்படி செய்யுது கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். PW ரெடி ஸ்டேட்டுக்கு மாற்றுதல் இன்னும் ஒரு பிள்ளை எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது பாருங்க, ஒரு தனி சந்தர்ப்பத்தில் முறைவழிப்படுத்தி மீது தொழிற்படுத்துவதற்காக பணிச்சல் முறைமை ஒவ்வொரு முறைவழிக்கும் ஒதுக்கும் கால எல்லை Q என கருதுக. அப்ப Qங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸுக்குமாக ஒதுக்குன நேரம். ரைட், பர்ஸ்ட் டைம். வரைவில் காட்டப்பட்டுள்ளவாறு W, அதாவது இரண்டாம் சந்தர்ப்பத்துல வலைமேலோடி முறைவழி தொழிற்படுகின்ற கால எல்லையானது Q-விலும் வரணுமா? கால எல்லையானது Q-விலும் ஏன் குறைவானது என விளக்குக. பாருங்க, Q தான் பிள்ளைகளுங்கிற ரெகுலர் டைம், பர்ஸ்ட் டைம்.
ஆனா கியூலையும் டபிள்யூ குறைவா இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்? இன்புட் அவுட்புட் வெரி குட். Block அது to the pose, sir. ஆ என்னெல்லாம்? இன்புட் அவுட்புட் இதுதான் எல்லாமே. எஸ். ஏதாவது ஒரு உள்ளீட்டு அல்லது வெளியீட்டு காத்திருப்பு நிகழ்வு நடந்திருக்கலாம். எஸ் ஆனவா? Home, sir. ரைட். அதன் பிறகு பாருங்க அடுத்த கொஸ்டின். நீங்கள கால்குலேஷன் பார்ட். கால்குலேஷன் லேசா செய்யலாமே நாங்க பாப்போமா? 0 தொடக்கம் 64K வரையுள்ள 16 பிட் மெய்நிகர் முகவரிகளை பயன்படுத்தத்தக்க ஒரு கணினி எம்மிடம் உள்ளதென கருதுக. எத்தனை பிட்டாண்டா? 16 பிட். மார்க் பண்ணுவோமா? ஓகே. மெய்நிகர் என்ற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். முதல் யார் வரும் பிள்ளைகள்? முதல் Page number. பேஜ் நம்பர், அதைத் தொடர்ந்து ஆஃப்செட். டோட்டல் 16 பிட். மேலும் இந்த கணினியின் பௌதிக நினைவகத்தின் கொள்ள 32 கேபியா. பௌதிக நினைவகம் என்ற அப்படி உங்களுக்கு தெரியும். முன்துண்டு ஃப்ரேம் நம்பர், அதை தொடர்ந்து வருகிற பிள்ளைகள் Offset. ஆஃப்செட். 32 கேபினா எத்தனை பிட் வரும் சொல்லுங்க? 5 10 590 bit. 15 பிட்ஸ். இந்த கணினியின் பக்க அளவு 4 கேபியா. பக்க அளவு 4 கேபி என்ன 12 பிட் இல்லையோ? 12 bit. 4 10 12 பிட்ஸ். பக்க அளவு 4 கேபினா இவருக்கும் எத்தனை கேபி பிள்ளைகள்? 4 கேபி தான். நம்ம 12 பிட். 16ல 12 போனா பேஜ் நம்பருக்கு 4 பிட். 15ல 12 போனா ஃப்ரேம் நம்பருக்கு 3 பிட். பயனர் 32 கேபி அளவுடைய ஒரு குறித்த செய்திகளை கணினியில் ஓட செய்கின்றார். ஒரு குறித்த நேரத்தில் அந்த முறைவழியின் பக்க அட்டவணையின் சில தேர்ந்தெடுத்த புலங்கள் பின்வரும் முறையில் காட்டப்பட்டுள்ளன. சட்டகன் பைனர்ல இருக்கு. பக்கம் 0 மெய்நிகர் முகவரிகள் 0 தொடக்கம் 4095 வரைக்கும் கரெக்டாடா? ஆஃப்சைட்டுக்கு 12 பிட் இருக்கிறீர்கள். 2 12 4096 முகவரிகள் உருவாக்கலாம். அப்ப 0ல இருந்து 4095 தான். எஸ். பக்கம் 1 மெய்நிகர் முகவரி 4096 தொடக்கம் 8191 வரைக்கும் என்றவாறாகும். உண்டு அல்லது இல்லை பிற்று பதிவின் செல்லுபடியை காட்டுகிறது. இந்த பிற்று 1 எனில் பதிவு செல்லுபடியானதும் பயன்படுத்தத்தக்கதும் ஆகும். அது 0 என்றா உரிய மெய்நிகர் பக்கம் எங்க பிள்ளைகள்? ரம்ல இல்ல. சோ கொஸ்டின், மேற்குறித்த முறை வழியில் மெய்நிகர் முகவரி பிள்ளைகள் வர்ச்சுவல் அட்ரஸ் எத்தனை பிட் நீளம்? மொத்தம் 16 பிட் நீளம். அதுல முதல் எத்தனை பிட்கள் பக்கத்துக்கு சொந்தம் சொல்லுவோம்? 4 பிட். மேற்குறித்த முறை வழியில் மெய்நிகர் முகவரி, அப்ப இந்த 4 பிட்டாலையும் வர பக்கம் என்னவா இருக்கும்? 0001 1. வெரி குட். தேவைப்படுகின்றது என கொள்க. இந்த பக்கம் பௌதிக நினைவகத்தில் கிடைக்கத்தக்கதா? உங்கள் விடை ஆமெனில் மேற்குறித்த மெய்நிகர் முகவரியினுள்ளே படமாகப்படுகின்ற 15 பிட் பௌதிக முகவரி எழுதுக. உங்கள் விடை இல்லை என்றால் மேற்குறித்த முறை வழியில் குறிப்பிட்டுள்ள தேவை சார்பாக பணிஷன் உரிமை மேற்கொண்ட நடவடிக்கைகளை எழுதுக. ரைட். பிள்ளைகள் முதலாம் நம்பர் பக்கம் இல்லையா? பேஜ் டேபிள் போயிட்டு பார்க்கணும். அந்த பக்கம் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கணும். கிடைச்சா பிட் 1 இருக்கணும். 1 இருக்கா? இருந்தா அப்ப மேப்பிங் எழுதணும். சொல்லுங்க பிள்ளைகள். 1ங்கிற இந்த பக்கம் எந்த சட்டகத்தோட கனெக்ட் ஆகுது? 101. அப்ப நாங்க 1க்கு போய் எழுத வேண்டியது பிள்ளைகள் 101. கிளியர்? அதனால ஆஃப்செட் மாறுமாடா? இல்ல. ஆஃப்செட் மாறாது. அது அப்படியே பார்த்தளி விட்டீங்கன்னா சரி. விளையாட்டும். ஓகே. அடுத்தது, ஒரு முறைவழியின் ஒரு பக்கம் பௌதிக நினைவகத்துல இல்லாமைக்கான ஒரு காரணத்தை எழுதுக. என்னென்ன ரீசன் பிள்ளைகள் பௌதிக நினைவகத்துல இல்லாமல் போகலாம் சொல்லுங்க. சாரி, எக்ஸிட் ஆயிடும். நேர முடிவடைதல். அப்படி இல்லையே. நேரம் முடிவடைஞ்சாலும் ரெம் தான் இருக்கும். ரெம்ல இல்லாம போக காரணம் ஸ்வெப்ட் அவுட். எஸ் ஒன். செயல் முழுமையாக முடிவுற்றிருக்கலாம். வெரி குட். ஒரு செயல் பூரணமாக முடிவடைந்தால் ரெம்மில் இல்லாம போகலாம். அழகா மெயினான பிள்ளைகள் ஒரு செயல் இடப்பற்றாக்குறை காரணமா மாய நினைவத்தை நோக்கி மாற்றப்பட்டிருக்கலாம். எழுதலாமா இல்லையா? ஸ்வெப்ட் அவுட் ஆனாலும் ரெம்மில் இருக்காது. ரைட். அடுத்தது, ஒரு கோப்பானது பின்வரும் விதத்தில் வன்வட்டு மீது தேக்கி வைக்கப்படுகின்ற போது பணிஷியல் முறைமையானது அந்த கோப்பின் தொகுதிகளை எங்கனம் கண்டுபிடிக்கலாம் என்பதை ஒவ்வொருவராக விளக்குக. ஒவ்வொரு ஃபைலும் எப்படி அந்த கோப்பின் ஆரம்ப பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிருக்கு பிள்ளைகள். ஓகே பாருங்க.
ஒரு கோப்பானது பின்வரும் விதத்தில் வன்வட்டு மீது தேக்கி வைக்கப்படுகின்ற போது பனிஷர் மூலமே அந்த கோப்பின் தொகுதிகளை எங்கனம் அடையாளம் கண்டுபிடிக்கும் என்று கேட்டிருக்காங்க. முதலாவது எங்களுக்கு கண்டிகோஸ் அலோகேஷன். கண்டிகோஸ்ல எப்படி எங்களுக்கு அலோகேட் ஆகும்? ஸ்டார்ட்ல இருந்து அதுக்கு என்ன எழுதுற? எப்படி அடையாளம் காட்டுறது? ஃபைல் அலோகேஷன் டேபிள். நாங்க படிச்சிருக்கோம். நாங்க படிக்கிறோம் இந்த என்னது டைரக்டரி என்ட்ரி ஒன்று படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அடைவு நுழைவு. ஆம் சார். இப்ப கோப்பின் அடைவு நுழைவின் சுட்டெண்ணை கொண்டுதான் இதை நாங்க ஆக்சஸ் பண்ணலாம். எஸ் ஆனோவா? அதாவது கண்டிகோஸ் அலோகேஷன்ல போய் நாங்க படிச்சிருக்கோம். அந்த டேபிள்ல ஸ்டார்ட் பிளாக் எங்களுக்கு இருக்கும், சைஸ் இருக்கும். எஸ் ஆனோவா? ஆம் சார். சைஸ் எங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்டார்ட் பிளாக் இருக்கும் பிள்ளைகள். அப்ப இதுல என்ன அடைவு நுழைவு அந்த ஃபைலுக்கு இருக்கோ அதே மாதிரி ஃபைல்ல நேம் இருக்கும், ஃபைல் நேம் இருக்கும், ஸ்டார்ட் இருக்கும், சைஸ் இருக்கும். ஒரு ஃபைலுக்கு எந்த நம்பர் அடைவு நுழைவு பார்த்து அந்த நம்பரை கொண்டு நம்மளே ஸ்டார்ட் பண்றது. அப்ப ஆன்சர் நாங்க எப்படி எழுதலாம்? அடைவு நுழைவின் சுட்டு தொகுதியின் முகவரியை கொண்டு. எஸ் ஆனவா? ஆம் சார். அடைவு நுழைவின் சுட்டு தொகுதியின் எண்ணை கொண்டு. இண்டெக்ஸ் அலோகேஷனுக்கு எப்படி காண்ற? அட்ரஸ் வைக்க இண்டெக்ஸ் எல்லா தொகுதிகளுக்குமான சுட்டெண்ணை தேக்கி வைத்திருக்கும் தொகுதியினது சுட்டியை கொண்டு. எஸ் ஆனவா? எல்லா ஃபைலையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிளாக்ல இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இங்க ஃபைலை கண்டுபிடிக்குது. சொல்லுறா சுட்டு தொகுதியிலே சேமித்து வைத்திருக்கும் பிரதான சுட்டு தொகுதியின் சுட்டெண்ணை கொண்டு. பாருங்க, சாடை என்ன போட்டு தந்திருக்கான். கோப்பக பதிவை பயன்படுத்த டைரக்டரி என்ட்ரியை தான் பேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சாடு என்றது ஹிண்ட சொல்லிருக்காங்களா? ரைட். இதோட எங்களுக்கு 22ஆம் ஆண்டு முடிந்த பிள்ளைகள். இப்ப நாங்க பார்க்க வேண்டியது யாரு? 2023. ரைட். 23 பாருங்க. ஒரு கணினியில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு செயலானது செயல் எனப்படும். பின்வருவற்றுள் அது எத்தகைய ஒரு செயலின் இயல்தகு நிலைமாறல் தொடரியாகும். பாப்போமா? நியூல இருந்து பிள்ளைகள் ரெடி இருந்து ரன்னிங் இருந்து டெர்மினேஷன். சரியானு? எதுக்கு முதலாவது ஆன்சர் பாருங்க. அமர கணனியை மின் வலுவை வழங்கி இயக்கி ஒரு விடுதாள் பிரயோகத்தை தொடங்குகிறார். அப்படின்னா கரண்ட கொடுத்து ஒன் பண்ணக்குள்ள பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நடக்கிற ஓட்டம் யார் பிள்ளைகள்? போஸ்ட். இந்த போஸ்ட் டேக்கப் யாரால ஸ்டார்ட் பண்ணப்படும்? பயோஸ். ஓகே. பிரயோகத்தை தொடங்குகிறார். அதன் பின்னர் ஒரு வலை மேலோடியையும் திறக்கிறார், வெப் பிரவுசர். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பயோஸ், அதுக்கப்புறம் விரிதாள் பிரயோகம் இல்லையா? விரிதாள் பிரயோகம் நடந்துட்டு போன மாதிரி அதன் பின்னர் அவர் ஒரு வலை மேலோடியையும் திறக்கிறார். பின்வற்றில் எது அவருடைய கணினியின் முறை வழியாக்கின் மீது இயல்தகு பெருமான சோடிகளை தருவது? பார்ப்போமா? பயோஸ் ரன் ஆகுது. ஓஎஸ் மூலம் நெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் ஆரம்பிக்கப்படும். அங்கால கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நடந்த பிள்ளைகள் வெப் பிரவுசர் ரன் ஆகுது. தென் அங்கால கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ஃபர்ஸ்ட் கரெக்டா தானே எப்படி இருக்கு? யா, ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர் இல்லையா? பயோஸ் இருக்கு. பயோஸ் மூலம் அடுத்த கட்டமாக உடனே ஷெட்யூலிங் நடந்து விரிதாள் முறை வழி நடக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்கால ஷெட்யூலிங் நடந்து வெப் பிரவுசர் நடக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் ஷெட்யூலிங் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஸோ இதுக்குமே எங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். இப்ப நாங்க மீண்டும் எஸ்ஏ கொஸ்டினை பார்த்தோம்னா சரி பிள்ளைகள், எஸ்ஏல எங்களுக்கு 10வது கேள்வி. ரைட். கணினி தொடக்கப்பட்டு நிப்பாட்டப்படும் வரைக்கும் அதன் முறைவழியாக்கி சம்பந்தப்பட்ட ப்ரொசஸர் சம்பந்தப்பட்ட மீள்வரும் வட்டம் யாருன்னு கேட்டா ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட் சைக்கிள். நாங்க முதலாம் மலையில படிச்சுக்கோம், ஞாபகம் இருக்கா? 2ஆம் மலையில தெரிவிப்பு நிறைவேற்றுதல் சுழற்சி.
ரைட். ஒரு சந்தர்ப்ப நிலை மாற்றத்தின் போது ஒரு கணினியின் முறைவழியாக்கியில் எந்த செய்திகளின் அறிவுறுத்தல்கள் நிறைவேற்றப்படும்? சொல்லுங்க போய் பார்ப்போம். ஒரு கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் OS நடந்தா உடனடியாக நடக்கிறது எந்த மாற்றம் பிள்ளைகள்? ரன்னிங் ஆனத்தை running ஸ்டாப் பண்றது. எஸ் ஆனவா? ஓ சார். அப்ப சந்தர்ப்ப நிலை மாற்றத்தின் போது ஒரு கணினியின் முறைவழியாக்கியில எந்த செய்திகளின் அறிவுறுத்தல் நிறைவேற்றப்படும் என்று கேட்டா ஓடு நிலை அல்லது இயக்க நிலையில் உள்ள அறிவுறுத்தல். ஏன்னா கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நடப்பிகள் சிபியூல இயங்குற ப்ரோசஸை நிப்பாட்டுறதா கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ஆம் சார். சிபில இருந்து ஒரு செயலங்களுக்கு நின்றால்தான் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நடக்கும். ஸோ கேட்ட கொஸ்டனுக்கான ஆன்சர் பிள்ளைகள் இயக்க முறைமையின் இயங்குகின்ற செயலியில் இயங்குகின்ற செயல்களுக்கான அறிவுறுத்தலையே சொன்னவா. ஆனா கேட்ட பிள்ளைங்களுக்கு சந்தர்ப்ப நிலை மாற்றத்தின் போது என்ன நடக்கும் என்று கேட்டிருக்கா. நீங்க பாருங்க, ஒரு சந்தர்ப்ப நிலை மாற்றத்தின் போது நிலை மாற்றம் கேட்டிருக்கா பிள்ளைகள்? இல்ல என்ன சார். நிலை மாற்றம் என்று கேட்டிருக்கானா? நிலை மாற்றம் கேட்டா ரன்னிங்ல இருந்து எங்க போகுது? நிலை மாற்றம் கேட்டா அங்க இருந்து எங்க போகும் பிள்ளைகள்? ரன்னிங் இருந்து ரெடிக்கு போகும். ஆனா ஒரு சந்தர்ப்ப நிலை மாற்றத்தின் போது ஒரு கணினியின் சிபியூல எந்த புரோகிராம்ட அறிவுறுத்தல் நிறைவேற்றப்படும் என்று கேட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு மேலுக்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு செயலங்களுக்கு சந்தர்ப்ப நிலை மாற்றம் நடந்து அடுத்த ப்ரோசஸங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள யார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிள்ளைகள் நிறைவேற்றப்படுது? ஓஎஸ். ஓஎஸ்ட. அப்ப கேட்டகரிக்கு ஆன்சர் என்ன? பணிஷர் முறைமைக்கான அறிவுறுத்தல். Yes. Doubt இருக்கா பிள்ளைகள்? கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், சொல்லுங்க. இந்த பணிஷர் முறைமைக்கான அறிவுறுத்தல். டவுட் இருக்கா தம்பி? இல்ல சார். ரைட். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் இருக்கும் இல்லையா? பாருங்க, இல்லை சார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் நமக்கு எப்படியோ ஒரு கிளாஸ் தொடங்கி ஒரு கிளாஸ் முடிகிறதுக்கு இடையில யாராச்சும் ஒரு ஆள் வந்துருண்டாப்பா இல்லையா? ரைட். பாருங்க, பதிவகம் என்பது இது எங்களோட லாஜிக் கேட்ஸோட கனெக்ட் ஆகி வந்துருக்கு அப்படிங்களா? பட் நான் ஆன்சர் சொல்றேன். நாங்க லாஜிக் கேட்ஸ் படிப்போம் தானே, அது இஷ்யூ இல்லை. பட் நான் ஆன்சர் பண்றேன்னா கடன் பேசான கிடையாது, கஷ்டம் இல்லை. பார்ப்போம். பதிவகம் என்பது இரும தகவல்களை வைத்திருப்பதற்காக உள்ள இரும கல குழுவாய் இருப்பதுடன் அது பிளிப்ளாப்ஸ் இந்த தொகுதியால கட்டமைக்கப்பட்டுள்ளது. கடகளே, ஒரு எண்பிட்டு பதிவகத்தை அமைப்பதற்காக எத்தனை எழுவுகள் தேவை? எண்ணிக்கையான எழுவுகள் தேவை. இப்ப 7 பிட்ஸ் பிளிப்ளாப் அடிக்கணும்டா, 7 பிட்ஸ் பிளிப்ளாப் எங்களுக்கு அடிக்கணும்டா பிள்ளைகள் 7 பிளிப்ளாப் தேவைப்படும். ஒரு பிளிப்ளாப் ஒரு பிட்ஸ். கிளியர்? அப்ப எண்ணிக்கையான பிளிப்ளாப்ஸ் நாங்க உருவாக்கணும்டா பிள்ளைகள் எத்தனை பிட் எங்களுக்கு தேவைப்படும்? 2 n bits. n bits. Right. இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு ஜாயின் ஆகி நக்கா அடிக்கிறாங்கப்பா. ரைட். ஆனா உடனே இப்ப நமக்கு அம்மாக்கு இப்ப சொன்னா மாட்டேங்க பிள்ளைகள், இந்த டைம் எத்தனை பேரை விட்டு எனக்கு கேட்கணும்? ஓம் சார். சரியா? எஸ், ஒவ்வொரு வீட்டையுமே சொல்ல தெரியுமா? சில பாட்டி என்ன நடக்குது தெரியாம திருப்பி பார்த்து போட்டு மியூட்ல விடுவாங்க குரூப்பை. அவனுக்கு எந்த அளவு முடிஞ்சு எந்த அளவு போகணும் தெரியாது. இடையில வந்து கேட்பான், சார் அந்த 2ஆம் அளவு முடிஞ்சாடு கேட்பான். 2ஆம் அளவு முடிஞ்சான காலம் 2ஆம் அளவு முடிஞ்சான்னு கேட்பான். அப்படிப்பட்டதான் அன்றைக்கு என்னோட இன்னொன்று கேக்குதுடாப்பா, சார் இந்த 7ஆம் அளவுல இந்த சார் டயக்ராம் வீடியோ கால் கேக்குது. 7ஆம் அளவுக்கு வீடியோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ண படியணும். 7ஆம் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண படியும் ஒருத்தன் கேட்கான், சார் 7ஆம் அளவுல இருந்து சார் டயக்ராம் காணல. நான் கேட்டேன், நீங்க ஐடி எப்போ மாறுறீங்கன்னு கேட்டேன். ஐடி பாடத்துக்கு எப்போ மாறுறீங்கன்னு கேட்டேன். ஸ்டார்ட்ல இருந்து ஐடி ஆரம்பிக்கான வகுப்பு போனான்னு கேட்டேன் இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கு வகுப்பு போகணும், அதுக்கப்புறம் படிக்கணுமான்னு. அப்படியே ஜோன் அப்படின்னா டயக்ராம் பண்ணாலே 7ஆம் அளவுதான். இஆரும் 7ஆம் அளவுதான், டிஎஃப்டியும் 7ஆம் அளவுதான். ஆனா நிலைமை என்ன பிள்ளைகள் எல்லாரும் வந்து மாற்ற யார்கிட்ட என்னட்டு
ரைட் பாப்போமா? அடுத்த கேள்வி. பயனர் ஒருவர் ஒரு கணினி மீது பின்வரும் பைத்தன் குறிமுறைகளை ஓட விடுகிறார். இடப்பக்கத்தில் உள்ள குறிமுறை ஒரு கோப்பின் வரிகளை திரை மீது அச்சிடும் அதேவேளை மற்றைய குறிமுறை ஒரு சராசரி கணிப்பை மேற்கொள்கிறது. பாருங்க பிள்ளைகள், ஃபைல் ரீடர் ப்ராசஸ் இருக்கு. தமிழ் உங்களுக்கு தெரியுதா? ஃபைல் ரீடர் நாங்கள் அழகா படிச்சுட்டோம். இன்புட் பண்றாங்க ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் ரீட் பண்றோம். 4 லைனின் F1 என்ற பிள்ளைகள் F1 ஒவ்வொரு லைனா ரீட் ஆகுது, அது பிரிண்ட் பண்ணுது. தம்பி, அப்ப ஒவ்வொரு ஃபைலும் வந்து ரீட் ஆகக்குள்ள இன்டரப்ஷன் நடக்குமா இல்லையா? ஏண்டா பொதுவா எங்களுக்கு ரீடிங் ரைட்டிங் போதும் அம்பிளிகள், ரீட் செயற்பாடு ரைட் செயற்பாடு, இந்த ரீட் அண்ட் ரைட்டிங் போதும் அம்பிளிகள் இன்டரப்ஷன் நடக்கிறது. ஏன்னா இன்புட் அவுட்புட் வழங்க காத்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அம்பிளிகள்? இப்ப ரீட் பண்ணும் வரைக்கும் எங்களுக்கு எங்களுக்கு இன்டரப்ஷன் நடக்கும், அல்லது எழுதும் வரைக்கும் எங்களுக்கு இன்டரப்ஷன் நடக்கும். பாப்போமா? அவங்க எவரேஜ் பாத்தீங்கன்னா அப்படி எவரேஜ் எங்களுக்கு நடக்குது. ரைட். குறித்த நேரத்தில் கணினி நினைவகம் 10.1 காட்டப்பட்டுள்ளது. ஓகே. பணிஷியல் முறைமை பாருங்க, பணிஷியல் முறைமை ஆப்பரேட்டிங் சிஸ்டம், கோப்பு வாசிப்பு முறைவழி ஃபைல் ரீடர் ப்ராசஸ், சராசரி முறைவழி எவரேஜ் ப்ராசஸ் ஆகியவற்றினால் இடங்கொள்ளப்படுகின்ற நினைவக சட்டங்கள் முறையே OS, FP, AP ஆகியவற்றால் காட்டப்பட்டுள்ளது. அப்ப இது வந்து OSக்கான ஃப்ரேம், இது வந்து எவரேஜ் ப்ராசஸுக்கான ஃப்ரேம், இது வந்து எங்களுக்கு ஃபைல் ரீடர் ப்ராசஸுக்கான ஃப்ரேம். OS, AP, FP ஆகியவற்றிலிருந்து பின்வரும் ஒவ்வொன்றும் தேக்கி வைக்கப்படத்தக்க இடத்தை எழுதுக. அப்ப இந்த 3 ஃப்ரேமுக்குள்ள கீழே சொல்ற ப்ராசஸ் எல்லாம் எந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்குமென்று கேட்டிருக்காங்க. கோப்பு முறைவழி கோப்பு வாசிப்பு முறைவழியின் மாறி ஏன்ற உள்ளடக்கம். ஃபைல் ரீடர் ப்ராசஸ்ல ஏங்கிற வேரியபிள் வந்து எந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்குண்டா? ஃபைல் ரீடர் ப்ராசஸ் இது. இப்போ ஃபைல் ரீடர் ப்ராசஸுக்குள்ளான ஏங்கிற வேரியபிள் இருக்கு. அப்ப அது எந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கும்? வெரி குட். FP. ஆன்சர் அப்ளிகர் FP. சராசரி முறைவழியின் செயல் கட்டுப்பாடு தொகுதி. எவரேஜ் ப்ராசஸுக்கான செயல் கட்டுப்பாடு தொகுதி பார்ப்போம். சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கடா, அவதிப்பட்டு AP அடிச்சு விட்டுருவாங்க இல்லையா, சராசரி முறைவழியிலோ. ஆனா பார்க்கணும், PCB தொழிற்பாடு யாரோட கண்ட்ரோலுக்குள் இருக்கு? OS. நாங்க படிச்சிருக்கோம் OS தான் முற்றும் முழுதாக PCB கண்ட்ரோல் பண்ணும். இப்ப யாரோட PCB இருந்தாலும் அது யாரோட செயற்பாடு இருக்க முடியாது? OS. இப்ப எந்த ப்ராசஸ் தான் இருந்தாலும் PCB டேட்டா யாருக்குள்ள இருக்குன்னா OS-க்குள்ள இருக்கு. கிளியர்? மேற்குறித்த இரு பைத்தன் முறைவழிகளிலும் ஒன்று மற்றையதிலும் பார்க்க கூடுதலாக ஓட்டம் தடுத்தல் ரன்னிங் பிளாக் எனும் நிலை மாறுதலூடாக செல்லும் அந்த முறைவழி யாரு? அதற்கான காரணத்தை குறிப்பிடுக. எங்க அப்ளிகர் ரீடிங் ரைட்டிங் கூட இருக்கு, ஃபைல் ரீடர். அப்ப கேட்டகரிக்கு ஆன்சர் என்ன அப்ளிகர்? கேட்டகரிக்கு ஆன்சர் கோப்பு வாசிப்பான் முறைவழி. எஸ் ஆனோ? கோப்பு வாசிப்பு முறைவழி. ரீசன் என்ன அப்ளிகர்? அங்கு கோப்பு வாசிப்பு இடம்பெறுதனால். எஸ் ஆனோ? ஏன்னா ஒவ்வொரு லைனும் வாசிச்சு முடிய இன்டரப்ஷன் தானே. கோப்பு வாசிப்பு இடம்பெறுவதனால். பிளேட்டோ. அடுத்தது, மேலே பியின் கோப்பு வாசிப்பு முறைவழி நடைமுறையில் உள்ள போது ஒரு சந்தர்ப்ப நிலைமாறல் ஏற்பட்டு ஒரு வேறுபட்ட முறைவழி ஓடுகின்றது என கொள்க. கோப்பு வாசிப்பு முறைவழிக்கு மறுபடியும் ஓடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் போது கோப்பு நின்ற இடத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. எந்த தரவு கட்டமைப்பு இந்த அம்சத்திற்கு வசதி செய்யும்? என்ன ஆன்சர்? வெரி குட். PCB. வெரி குட். ரைட். அடுத்த கொஸ்டின். ஒரு கணினி 32 பிட் மெய்நிகர் முகவரிகளை பயன்படுத்துகிறது. இந்த கணினி 1 GB பௌதிக நினைவகத்தையும் கொண்டுள்ளது. ரைட். கிளியர் சொல்லுங்களா? கணினி 32 பிட்ஸ் மெய்நிகர் முகவரியாம். மெய்நிகர் அப்ளிகல் லாஜிக்கல் இல்லையோ, வர்ச்சுவல். பேஜ் நம்பர் தொடர்ந்து வர யார் அப்ளிகல்? ஆஃப்செட். 32 பிட் தம்பி 4 GB. கரெக்டாடா? 32 பிட் 4 GB. 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 32 பிட் 4 GB.
ஆமாம் சார். அதே மாதிரி ரேம் பாத்தீங்கன்னா தம்பி எங்களுக்கு ரேம் வந்து 1 GB. ஸோ இது எங்களுக்கு ஃப்ரேம் நம்பர், இது எங்களுக்கு ஆஃப்செட். ஓகே, பக்க அளவு 4 KB தம்பி. 4 KB 12 பிட்ஸ். அப்ப இதுவும் எங்களுக்கு எத்தனை கேபி? 4 KB 12 பிட்ஸ். 1 GB என்ற அப்படிகள் 30 பிட்ஸ். இப்ப சொல்ல முடியும் 30ல 12 போனா ஃப்ரேம் நம்பருக்கு 18 பிட். பேஜ் நம்பருக்கு 32ல 12 போனா 20 பிட். பௌதிக நினைவகத்தில் உள்ள சட்டகங்களின் எண்ணிக்கை 2 வலுவாக தருக. எத்தனை சட்டகம் இருக்கும்? பிரேமுக்காக 18 பிட் இருக்கு. அப்ப 2 12 18 சட்டகங்கள் எண்ணிக்கையில கேட்டிருக்கு. ஆமாம் சார். நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் எங்களுக்கு 18 பிட்ஸ் இந்த அப்ளிகை 2 to the power of 18th. ரைட், பாருங்க. நினைவக சட்ட தகவலுக்கு மேலதிகமாக இக்கணினியில் உள்ள ஒவ்வொரு பக்க அட்டவணை பிரவேசமும் ஒவ்வொரு பேஜ் டேபிள் என்ட்ரியும். ரைட், உங்களுக்கு தெரியும் பேஜ் டேபிள் என்ட்ரி என்ன யாரு? பேஜ் டேபிள் என்ட்ரி என்ற அப்ளிகள் இதான எங்களோட பேஜ் டேபிள் என்ட்ரி என்னங்களேன் PTE. நாங்க படிச்சிருக்கோம் பேஜ் டேபிள் என்ட்ரிங்கிறது ஃப்ரேம் நம்பரோட பிட்ஸுக்கு சமனா இல்லையா? அதாவதுடா இங்க பாருங்க, பேஜ் டேபிள் என்ட்ரிடா இந்த இது பாருங்க, இதான எங்களோட பேஜ் டேபிள் நம்பிகள். இந்த பேஜ் டேபிள்ல பேஜ் நம்பர் இருக்கும், ஃப்ரேம் நம்பர் இருக்கும், சில டைம்கள் வேலிட் அல்லது இன்வாலிடிட்டி இருக்குமா இல்லையா? இந்த ஒவ்வொரு லைனும் எங்களுக்கு ஒவ்வொரு என்ட்ரி இல்லைட்டோ? ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு என்ட்ரி. அந்த ஒவ்வொரு என்ட்ரியையும் யூனிக்கா காட்டுறது பிள்ளைகள் பேஜ் நம்பர் இல்லைட்டோ? பேஜ் 0 சொன்னா இது 0 என்ட்ரி, 1 1 என்ட்ரி, 2 2 என்ட்ரி. அப்ப இதுதான் எங்களுக்கு யாரை குறிக்குது பிள்ளைகள்? ஒவ்வொரு என்ட்ரி இல்லைட்டோ? ரைட், பாருங்க. ஒவ்வொரு நினைவக சட்ட தகவல்களுக்கு மேலதிகமாக இக்கரணியில் உள்ள ஒவ்வொரு பக்க அட்டவணை பிரவேசமும் மொத்தமாக 4 பிட்டுகளை கொண்ட மேலதிகமான தகவல்களை கொண்டிருப்பதாக கருதுக. அப்ப அடிஷனலா எத்தனை பிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது? மேலதிகமா 4 பிட்ஸ் இருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த வேலிட் இன்வெலிட் செயற்பாடுக்காக 4 பிட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அனைத்து மெய்நிகர் பக்கங்களும் பயன்படுத்தப்படுகின்றது என கொண்டு அப்ப எல்லா பேஜஸும் யூஸ் பண்ணப்படுதான். இக்கரணியின் ஒவ்வொரு முறை வழிக்கும் தேவைப்படுகின்ற பக்க அட்டவணையின் ஒட்டுமொத்த அளவு 2 to the power of p into q பிட்ஸ்கள் என காட்டப்படும் எனில் PQ ஆகியவற்றின் பெருமானம் என்ன? பிள்ளைகள், பேஜ் டேபிள் சைஸை கணிக்கிறதுக்கு சமன்பாடு என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க. இந்த பேஜ் டேபிள் சைஸை கணிக்க சமன்பாடு என்ன? சைஸ் ஆஃப் த பேஜ் டேபிள் இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்க பிள்ளைகள், நம்பர் ஆஃப் பேஜஸ். எத்தனை பக்கங்கள் இருக்கோ அந்த பக்கங்களை ஒரு பேஜ் டேபிள் என்றால மல்டிப்ளை பண்ணி விட்டோம்னா சரியா இல்லையா? ஒரு பேஜ் டேபிள் என்ட்ரிங்கிறது எப்படி நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள்? ஒரு பேஜ் டேபிள் என்ட்ரிங்கிறது ஃப்ரேம் பிட்ஸ்களுக்கு சமன். எஸ் ஆனவா? யாருக்கு ஈக்குவல் பிள்ளைகள்? எங்களுக்கு ஃப்ரேம் பிட்ஸுக்கு சமன். ஒருவேளை எங்களுக்கு அடிஷனல் பிட்ஸ்கள் சொன்னாங்கண்டா அதோட நாங்க யாரையும் சேர்க்கணும்? additional bits. அப்படி சொல்லலைன்னு சொன்னா அது யாருக்கு மட்டும் சமன் பிள்ளைகள்? ஃப்ரேம் பிட்ஸ். Frame bit இப்ப சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு, ஃப்ரேமுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கு பாருங்க. 18. வெரி குட், 18. பிளஸ் அடிஷனலா எத்தனை பிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேள்வியில? மொத்தமாக 4 பிட்களை கொண்ட மேலதிக தகவல்கள். இப்போ 18 நாளும் எங்களுக்கு 22. ஒவ்வொரு பேஜ் டேபிள் இன்றைக்கும் எத்தனை பிட்ஸ் போகுது பிள்ளைகள்? அப்ப சொல்லுங்க, நம்பர் ஆஃப் பேஜஸ் நாங்க மேலே கண்டிருக்கோம் பக்கங்களுக்காக பிள்ளைகள் 20 பிட்கள் இருக்கு. அப்ப எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம்? அப்ப ஒவ்வொன்றுக்கும் 22 பிட்ஸ் 2 20க்கு என்ன வரப்போ பிள்ளைகள்? 22. டவுட் இருக்கும். மொத்த பக்கங்கள் எங்களுக்கு 2 20. ஏன்னா ஒவ்வொரு பேஜ் டேபிள் இன்றைக்கும் 22 பிட்ஸ் மொத்தம் 2 20 பக்கங்கள் இருக்கு. எனவே 2 20 தர 22 பிட்ஸ்கள். ரைட், இல்ல கேட்டது பிள்ளைகள் பியும் கியூவும் யாருன்னு கேட்டிருக்கு. பி சமன் எங்களுக்கு 20, கியூ சமன் யாரு பிள்ளைகள்? 22. ரைட்டோ?
ஒருவேளை இது கெப்பாசிட்டி என்னன்னு ரியலா கணிக்க சொன்னா என்னன்னு நினைக்கிற பிள்ளைகள்? கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு? 2 பைட் தர 22 பிட் அதை நாங்க அப்படி போடுவோம். 2 22 மொத்தம் எங்களுக்கு எத்தனை வரும் பிள்ளைகள்? 2 40. அப்ப கெப்பாசிட்டி என்ன பிள்ளைகள்? 2 தர 2 40 4 டெராபைட் ஒரு பிளேட்டோ. ஆ சார் கெப்பாசிட்டி கணிக்க சொன்னா அந்த கெப்பாசிட்டி கணிக்க சொல்லலையே. இத்தனை பிட்ஸ் சொல்லி அந்த சமன்பாட்டுல பிரதிகிட்டு காட்டி போட்டு பியும் கியூ யார் நாங்க கேட்டிருக்கான் பிளேட்டோ. ஆம் ரைட். ஒரு குறித்த முறை வழியின் மெய்நிகர் முகவரி 4097 ஆனது. அப்ப நாங்க அந்த முகவரி எவ்வளவு கண்டுபிடிப்போமா? 4097 எப்படி காண்ற பிள்ளைகள்? ஒவ்வொன்றுக்குள்ள காணப்படுற மொத்த முகவரிகளால பிரிக்கணும். எங்களுக்கு 12 பிட்ஸ் இருந்தா 2 12 ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எத்தனை அட்ரஸ் இருக்கும் பிள்ளைகள்? 96 ரைட். சொல்லுங்க 4097 4096 பிரிச்சு பார்த்தோம்னா பிள்ளைகள் ஒரு முறை 1 தர 4096 4096 மிச்சம் எத்தனை எங்களுக்கு? 1. ஸோ எங்களுக்கு 1 1 இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் பிள்ளைகள் 1, ஆஃப்செட் எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? 1. 1 ஓகே. ஒரு குறித்த முறை வழியின் மெய்நிகர் முகவரி 4097 ஆனது பௌதிக நினைவகத்தின் சட்டகம் 2க்கு படமாக்கப்படுது. பாத்தீங்களா? பேஜ் டேபிள் தராம சிம்பிளா தந்துட்டாங்க. எப்படி அந்த பேஜ் எதுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரேம் எதுக்கு கனெக்ட் ஆகும் பிள்ளைகள்? 2க்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா? 4097 ஆனது பௌதிக நினைவகத்தின் சட்டம் 2க்கு படமாகப்படும். அப்போ ஆஃப்செட் அங்க ஒன்றுண்டா இங்கேயும் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? ஒன்றுதான். மெய்நிகர் முகவரி 4097க்குரிய பௌதிக முகவரியை தசம வடிவத்தில் எழுதுக. பக்க எண்கள், சட்டக எண்கள், முகவரிகள் எல்லாம் 0 தொடங்குன்னு சொல்லி எடுக்கட்டாம் பிள்ளைகள். அப்ப சொல்லுங்க பிள்ளைகள் எப்படி காண்ற? 2 தர ஒவ்வொன்றையும் காணப்படுவது 4096 அட்ரஸ் பிளஸ் எத்தனையாவது பிள்ளைங்களுக்கு? 1. அப்ப 8192ஓட 1 கூட்டம் வாரது யார் பிள்ளைகள்? 8193. கிளியர் ஆம் பண்ணலாம். அதன் தேக்ககத்தை முகாமிப்பதற்காக கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணையை பயன்படுத்துகின்ற ஒரு வட்டில் 218 220 எனும் தொகுதிகள் மீது test.py எனும் கோப்பு தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. வட்டு 4 KB தொகுதிகளை பயன்படுத்தப்படுகிறது. கோப்பின் தொகுதிகளை காண்பதற்காக பணிஷியல் முறைமைக்கு உதவும் அடைவு பதிவில் உள்ள ஒரு முக்கியமான எண்ணை எழுதுக. பேர் சொல்றேன் பாருங்க. வட்டில் முறையே 218 220 உங்களுக்கு தெரியும். 218 நம்பர். அதுக்காங்களே யார் இருக்கும் பிள்ளைகள்? 219 நம்பர். அதுக்காங்களே யார் இருக்கும் பிள்ளைகள்? 220 நம்பர். சொல்றேன் பாருங்க. நாங்க ஃபேக்ட் சொன்ன பிள்ளைகள் லிங்க் லொகேஷன். வட்டில் முறையே 218 220 218 நம்பருக்குள்ள 220 நம்பர் இருக்கும். அது 220 கால் பண்ண 220க்குள்ள யார் இருக்கும் பிள்ளைகள்? -1 இருக்கும். ரைட். பாப்பமா பயன்படுத்தப்பட்ட இப்போது எங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட தொகுதிகள் எண்ணிக்கை 2. ஒரு தொகுதியின் குள்ள ஒரு 4 KB என்ன பிள்ளைகள்? 2 தர 4 எங்களுக்கு 8 KB ஒதுக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம். கோப்பின் தொகுதிகளை காண்பதற்காக பணிஷியல் முறைமைக்கு உதவும் test.py கோப்பிற்கான அடைவு பதிவில் உள்ள முக்கியமான அணி அது என்ன சார்? 218. உட்துணிக்கையாக்குதலுக்கு காரணமான test.py கோப்பிற்கான உதாரண அளவை தருக. நான் சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட ஆல்ரெடி. எங்களுக்கு 2 பிளாக் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இங்க 4 KB, இங்க 4 KB. அதுல கேட்டது பிள்ளைகள் ஒட்டுணிக்கையாக்குதலுக்கு காரணமான ஃபைல் சைஸை தான் கேட்டிருக்கு. ஃபைல் சைஸ் நாங்க எப்படி பாக்குற தம்பி? எங்களுக்கு மொத்தமா எத்தனை தொகுதி பிள்ளைகள் இருக்கு? 2 தொகுதி. அதுல முதல் தொகுதி கன்ஃபார்ம் எங்களுக்கு யோசிச்சா இல்லையா? முதல் தொகுதி கன்ஃபார்ம் எங்களுக்கு பிள்ளைகள் யோசிச்சு. அப்ப நிச்சயம் எங்களோட கெப்பாசிட்டி 4 தொகுதியை விட பெருசா இருக்கணும் இல்லையா? 2 தொகுதிக்கான ஒட்டுமொத்த குரல் என்ன வரும் பிள்ளைகள்? 8 KB. அப்ப அந்த 8 KBக்குள்ள தனி ஃபைல் சைஸ் இருக்க போதும். 4 தொடக்கம் 8 KBக்குள்ள எது எழுதினாலும் சரி. ஓகேவா? ஓகே சார். அப்படியோ 4 KB தாண்டும். பிகாஸ் எங்களுக்கு 2 தொகுதியா இருக்கு. ஒரு தொகுதி பூரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
அங்கால 2 தொகுதி நிச்சயம் பூரணமாக இருக்காது பிள்ளைகள். அப்ப அதுக்குள்ளதான் இருக்கு. எனவே 4 கேவி தொடக்கம் 8 கேவிக்குள்ள எந்த விடை எழுதினாலும் சரி. ஓகே, ஒரு பிள்ளை எழுதலாம் 6 கேபி. சரியா பிள்ளையா? சரி. ம். தொகுதி 219 ரெஸ்டிலை டெஸ்டா டைப் பண்ண பிள்ளைங்க பிள்ளைகள். ரைட், பாருங்க. தொகுதி 219 டெஸ்ட்.py கோப்புடன் சேர்க்கப்படுகின்றதென கொள்க. மேற்குறித்தவாறு சேர்த்த பின்னர் டெஸ்ட்.py கோப்பிற்குரிய ஃபெட் உள்ளடக்கங்களை ஒரு வரிப்படத்தில் குறித்து காட்டுக. பிள்ளைகள், இப்ப 219 சேர்த்திருக்காங்கண்டா -1 இருந்த இடம் யாரா மாறும்? இங்க வரணும். 219. 218, அதுக்கப்புறம் 219, அதுக்கப்புறம் எங்களுக்கு 220. அப்படியே பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு 3 தொகுதிகள் இருக்கு. 218ஓட 220 சேமிக்கப்பட்டிருந்தது. இங்க -1 இருந்தது. ஆனா சரி. 219 சேர்க்காண்டா அப்ப 219 -1 ஆகும். அப்ப இவர் யாரை கொண்டிருக்க பிள்ளைகள்? 219. 219 கொண்டிருக்கும். ரைட்டோ? Sir. கேள்விகள் கூட பாத்தீங்களா? கொஸ்டின்ஸ் கூட காரணம் எஸ்ஏ தானே பிள்ளைகள். ரைட். தென் நாளைக்கு எங்களோட வாய்ஸ் டே லாஸ்ட் கிளாஸா? நாளையோட வாய்ஸ் முடியுதா பிள்ளைகள்? நாளையோட வாய்ஸ் டே எதுவும் இல்லை எங்களுக்கு. அதோட வாய்ஸ் நாங்க முடிக்கிறோம் நாளையோட. இப்ப முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. 1 hour கிட்ட போயிருக்கு. எப்படியும் நாங்கள 12:45 ஆயிரும். 2 கேள்வி தான், 2 வருஷம் தான் இல்லைன்னு இல்லை. ஆனா விளங்கப்படுறது நிறைய இருக்கே கணக்குக்கு. ம். சோ உங்களுக்கு நாளைக்கு பிள்ளைகள் நாங்கள் அப்ப நாளையோட ஓஎஸ் முடிக்கமா? ஓகே. நாளையோட ஓஎஸ் முடிச்சா எங்களுக்கு என்ன யூனிட் முடியுது சொல்லுங்க. ம். யூனிட் 1 to 1 முடிஞ்சு, 2 முடிஞ்சு, 11 முடிஞ்சு, 3 இருக்கு. 12 முடிஞ்சு, 13 முடிஞ்சு, சரி. அதனால 3 ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஓ சரி. தென் நாங்கள் அப்படி எங்களுக்கு டேய் மியூட் பண்ணுங்கடா. எங்களுக்கு எவ்வளவு யூனிட் முடியும் முடிஞ்சு. நாங்கள் பேலன்ஸ் இருப்பது யார் பிள்ளைகள்? 3rd யூனிட் மட்டும். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 யூனிட் பிள்ளைகள் டன் இல்லையா? சார். பிளஸ் யூனிட் 9 போய்கிட்டு இருக்கு. அது நாங்க முடிச்சிட்டோம் படிச்சு. இப்ப வேற யாரோட மட்டும் பெண்டிங் பிள்ளைகள்? past paper. அந்த பாஸ்ட் பேப்பரே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தான். பிகாஸ் அதுல எழுதப்பட்ட கேள்வி உங்களுக்கு இருக்கு. ரைட். இந்த தனியாக அதுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இல்லாட்டியும் கூட நான் யூடியூப்ல வீடியோ போட்டுருவேன். அதாவது காமன் ரிவிஷன் பிள்ளைகள் பேப்பரையும் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவிஷனை போட்டுருவேன். அது இஷ்யூ இல்லை. இந்த பாஸ்ட் பேப்பர்ல எங்களுக்கு நிறைய கேள்வி வர போயிடாப்பா. இந்த ஒவ்வொரு வருஷமும் 10 கேள்விப்படி 15 வருஷம் பார்த்த பிள்ளைகள் எங்களுக்கு 150. பட் எல்லா வருஷமும் 10 கொஸ்டின் வரல. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 120 பிளஸ் எம்சிக்யூ. நாங்கள் 15 வருஷம் 15 எஸ்ஏ 10 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலும். பெரிய பெரிய ரிவிஷன் அது. ரைட். 58 பக்கம். தென் எங்களுக்கு 9 முடிஞ்சு இப்ப நாங்க 10 படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையோ? 10 முடிய 10க்குமான பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்ப்போம். பார்த்தா இந்த 7 2 எங்களுக்கு 9 யூனிட்டுக்கான ரிவிஷன் முடியுது. அடுத்த பேக்கேஜ்ல வார மாசம் யூனிட் 4, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8 எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ 9 நாள் மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 13 யூனிட்டும் முடியும். இதுல ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு யூனிட் 7 செய்வேன், அதுக்கப்புறம் யூனிட் 8 செய்வேன், அதுக்கப்புறம் 4 செய்வேன், லாஸ்டா யாரை செய்வோம் பிள்ளைகள்? யூனிட் 6 செய்வேன். இதெல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா இருக்கிற 1 மந்த் இருக்கலோ, அந்த 1 மந்த் எந்த ஆன் மாடல் பேப்பர் வடிப்பேன். சரியா? ஆன் மாடல் பேப்பர் ஃபுல் பேப்பர் 2 செஞ்சோம்னா சரி. அதோட எங்களுக்கு பூரணமான நாலேஜ் வந்துடும் பிள்ளைகள். இப்ப இதுவரைக்கும் நாங்க படிச்ச
இது வரைக்கும் நாங்க படிச்ச பிள்ளைகள் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கலோ இந்த கொஸ்டின் பேப்பரோட வெயிட்டை பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு லைக் 1 2 சேர்ந்த எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 11 12 13 எங்களுக்கு சேர்ந்த பிள்ளைகள் 12 மார்க்ஸ் ஓஎஸ் எங்களுக்கு பிள்ளைகள் 10 மார்க்ஸ் தென் எங்களுக்கு 9 வந்த பிள்ளைகள் 15 மார்க்ஸ் 10 எங்களுக்கு பிள்ளைகள் 10 மார்க்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே கூட்டி பார்க்கணும் எங்களுக்கு 7 தினங்கள 1 2 3 4 5 57 மார்க்ஸ் ஸோ தேர்ட் யூனிட்டையும் சேர்த்தோம்னா அப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸ் படிச்சிட்டோம் 60 60 தொடக்கம் 70 மார்க்ஸுக்கு படிச்சிட்டோமா நான் இதில் 15 போட்டிருக்க பிள்ளைகள் சில பாடங்கள் 20 மார்க்ஸ் ஆகும் ஓஎஸ் சம்டைம்ஸ் 15 மார்க்ஸ் ஆகிறது உண்டு சில பிள்ளைங்களுக்கு ப்ரோக்ராமிங் பிள்ளைகள் 20 மார்க்ஸ் ஆகிறதும் உண்டு ரைட் ஸோ 60 தொடக்கம் 70 மார்க்ஸ்க்கு நான் படிச்சிட்டோம் இல்லையா B2 A எடுக்கிற லெவலுக்கு நாங்கள் படிச்சிட்டோம் தென் இதையும் நாங்கள் படிச்சோம்னு சொன்ன பிள்ளைகள் பூரணமாக ஏக்கு வந்துடலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி ஆனா என்ன பாவம் யார் தெரியுமா இனியும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி ரெக்கார்டிங்கை பார்க்க வலிக்கிற பிள்ளைகள் பாவம் என்ன எத்தனை ரெக்கார்டிங் வந்திருக்கும் ஒரு 70 ஆமாம் சார் அதை தாண்டி இருக்கும் இல்லையா ஆனா எங்கன்னு பார்த்து மினக்கடவன் தெரியாது பட் ட்ரை பண்ணாங்கன்னா முடியுமா சந்திப்போம் அடுத்த கிளாஸ்ல குட் நைட் ஓகே சார் Okay, sir. Thank you. Good night. தேங்க்ஸ் சார் ஓகே